ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்னி ஸ்டோனை பற்றி தான். 3 முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். லைக் நம்ம ரைட் சைடு ஸ்டோன் இருக்குதுன்னா, லைக் நம்ம ரைட் சைடு முதுகு வலி வந்து இங்கேருந்து உங்கள் யூரின் போகிற இடம் வரைக்கும் கூட பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் சிம்டம்ஸ் என்னென்னா, யூரின் போகும்போது எரிச்சலோ அந்த ரத்தம் கலந்து கூட வரலாம். அண்ட் 3வது என்னதுன்னா, நம்ம வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 3 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் இமிடியேட்டாக உங்கள் யூராலஜிஸ்ட்டை காமிச்சு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுல 4 எம்எம்லேருந்து 6 எம்எம் வரைக்கும் ஸ்டோன் இருக்குது. லைக் உங்கள் யூரேட்டர்லேருந்து ஸ்டோன் இருக்குதுன்னா, நீங்கள் அதை வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டாலேயே நம்ம க்யூர் பண்ணிக்க முடியும். அண்டு 6 எம்எம்க்கு மேலே இருக்குதுன்னா, நம்ம ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சலேட் தான் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். 6 எம்எம்க்கு மேலே இருக்குதுன்னா ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சின்னு சொல்லுவோம். லைக் அவுட்டர் சைட்லேருந்தே நமக்கு ஒரு ஷாக் வேவ் கொடுத்து அந்த ஸ்டோன்ஸை வந்து பிரேக் பண்ணுவோம். பிரேக் பண்ணி அதை வந்து நம்ம யூரின் வழியாக பாஸ் ஆகிறதுக்கு அது ஒரு ப்ரொசீஜர். அண்ட் செகண்ட் ப்ரொசீஜர் என்னென்னா யூரித்ரோஸ்கோபி அண்ட் லேசர் லித்தோட்ரிப்சின்னு சொல்லுவோம். அது என்னதுன்னா, நம்ம யூரிட்டரில் நம்ம கிட்னி இருக்குதுன்னா அந்த கிட்னிலேருந்து ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி போகும். அதுலேருந்து நம்ம பிளாடருக்கு போகிற இடத்துக்கு நம்ம ஒரு ஸ்கோப்பி மாதிரி விட்டு அந்த லேசர் வழியாக அந்த இதை நம்ம பிரேக் பண்ணுவோம். ஸ்டோனை பிரேக் பண்ணி அதை யூரின் வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு இதாகும். இது 2 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டால் நம்ம க்யூர் பண்ணுறோன்னா என்னென்ன பண்ணணும், அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு அண்ட் தென் நம்ம சப்போர்ட்டிவ் நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் அது வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னென்னு பார்க்கலாம். லைக் சிட்ரஸ் ஃபுட்டு, ஆரஞ்ச், லெமன் இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறது பாஸ் அவுட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். டீஹைட்ரேட் பண்ணும். அதனால உங்கள் ஸ்டோன்ஸ் மறுபடியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.